ஹாய் ஹஸ்பண்ட்ஸ், ஏப்ரல் 1ஆம் தேதி இன்னைக்கு ஜென்ரலாகவே ஃபுல் டே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஃபுல் டேவை பார்க்க போகிறதுல இன்னைக்கு இந்தியாவில் என்ன அப்படின்னா ஒடிசாவோட ஃபவுண்டேஷன் டே, உட்கல் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1936 இதே ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது தான் ஒடிசா மாநிலம் ஃபர்ஸ்ட் லிங்குஸ்டிக் மாநிலமாக அறிவிக்கப்பட்டது பிரிட்டிஷ் காலங்களில். அதனால தான் இதை இப்போதைக்கு ஃபவுண்டேஷன் டே ஏப்ரல் 1 அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன இன்னைக்கு தீம் அப்படின்னா பிராஸ்கிருதி அண்ட் சன்ஸ்கிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிக்கு மீனிங் என்ன, அந்த தீமுக்கு மீனிங் என்னன்னா நேச்சர் அண்ட் கல்ச்சர், இதுதான் மீனிங். ஓகே, இதோட மட்டும் இல்ல, அடுத்த டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக். ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக்னா கண்ணு தெரியாம போகும் இல்ல, எதுனாலும் கண்ணு தெரியாம போகும். கேட்ராக்ட் ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் குளுக்கோமா இல்ல, விட்டமின் ஏ குறைபாடு, நியூட்ரிஷன் மால் நியூட்ரிஷன் குறைபாடு, ஏதாவது அடிபட்டாலே வர்றது. இதுல மில்லியன்ஸ் கணக்கில் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் மட்டுமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ணுங்கிற நோக்கில் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக். 1 ஏப்ரல் இருந்து 7 ஏப்ரல் 2026. ஓகே, இதுதான் இந்த இன்னைக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ வாங்க இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பருக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கோ அதை ஃபுல்லாவே பார்த்துருவோம். தினமணி ஏப்ரல் 1ஆம் தேதி நியூஸ் பேப்பர் பார்க்க போறோம். போர்னால சுய பொருட்கள் எதுவுமே கிடைக்காம, அது மட்டும் இல்லாம ஸ்திரத்தன்மை அற்ற நிலைமையிலையும் கூட நம்ம இன்னைக்கு உண்டான நாளை செழிப்பா போகணும். இப்ப என்ன நடக்குது நம்ம இந்தியாவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது டாக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அது என்னன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டாக்ஸ்ல போய் வேற, ஓகேங்களா, கிட்டத்தட்ட 60 வருஷம் யூஸ் பண்ணியிருந்த டாக்ஸ்ல போய் மாத்திருக்காங்க. இதோட மட்டும் நிக்காம ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்கவுங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்க ஈரான்ட்ட போர் புரிஞ்சு உங்க எண்ணெய் வளத்தை நீங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சு விட்டாரு. நாட்டு மக்கள்கிட்ட கேட்டுட்டா போய் சண்டை போட்டாரு அப்படிங்கிற கதையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரு இப்போதைக்கு அமெரிக்கா எந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னா கச்சா எண்ணெய் உற்பத்தியில முதல் இடத்துக்கு யூஎஸ் வந்திருக்கு. இதனாலேயே அவங்களுக்கு டாலரோட மதிப்பு அதிகமாயிருக்கு. ஸோ இன்னும் அவங்க மேன்மேலும் இந்த போருனால அவங்க தான் வளர்ந்துருக்காங்க. வேணும்னா எங்கள்கிட்ட வாங்கிக்கங்க, ஏன்னா வெனிசுலாவா இப்பதான் கைப்பற்றி வெனிசுலா தான் அதிக உற்பத்தி. ஓகேங்களா, ஸோ அப்படி பேஸ் பண்ணி பார்க்குறப்போ ஸோ இது மெயின் இதெல்லாம் எலெக்ஷன் நியூஸ். நம்ம எலெக்ஷன் நியூஸ் எதுவுமே பார்க்க மாட்டோம், அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. அதுல ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன்ல ஸ்கீம்ஸ் ஏதோ சொல்றாங்க, திட்டம் ஏதாவது அறிவிக்கிறாங்க அப்படின்னா நாம அதை எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இன்னைக்கு உண்டான ஏப்ரல் 1ல நமக்கு இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாட்டுல 35 வயசே ஆகுது, 1990 பிறந்தவர், அவரு பிரதமர் ஆகிருக்கிறாரு. ஓகே, நம்ப முடியுதுங்க இல்லைங்கன்னு உங்களுக்கு தெரியல. காலம் எப்படி ஒருத்தவங்களை எந்த நிலைமையில கொண்டு போய் வைக்கணும்னு. இவரு ஒரு ரேப் பாடகர், அது மட்டும் இல்லாம கதை எழுதுவாரு, கவிதை எழுதுவாரு. அவரு எழுதின அந்த கவிதையும் அந்த ரேப் பாடலும் அந்த நாடு கிளர்ச்சி ஆகிறதுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு அது ஒரு உந்து சக்தியா இருந்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம வெறும் 2002 ஆரம்பிச்ச ஒரு கட்சி கிட்டத்தட்ட 2022 ஆரம்பிச்ச ஒரு கட்சி 4 வருஷத்துல மொத்தம் 164 சீட்டு இருக்கிற இடத்துல 120 சீட்டு அறுதி பெரும்பான்மை, 3ல் 2 மடங்கு அவங்க வின் பண்ணி ஆட்சியவே பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது நேபாளில். ஓகே, போன வருஷம் நமக்கு நடந்த கிளர்ச்சி எல்லாம் தெரியும். சர்மா ஒலி அவர்கள் இப்போதைக்கு ஜெயிலில் இருக்காங்க, ஏன்னா கிளர்ச்சி நடந்தது நமக்கு தெரியும். அதுதான் என்ன. ஓகே, இது மாற்றமல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு தலைப்புல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஷித்தல் நிவாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில இந்த நேபாள தலைநகர் காத்மண்டுல ஷித்தல் நிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஷித்தல் நிவாஸ்ங்கிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில 35 வயதான பாலன். ஓகேவா, பாலன்னா என்ன, பாலகன் கிடையாது. அவரு பேர் பாலேந்திர ஷா பாலன். அவரு ஒரு ரேப் பாடகர். ஸோ கிட்டத்தட்ட 47வது பிரதமராக அவரு இப்போதைக்கு நேபாளில பதவி ஏற்றிருக்கிறார். இந்த 47வது பதவி ஏற்றிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அவரு இந்தியாவை ஒட்டிய மாதேஷ் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இவர் எங்க கல்லூரி படிப்பு படிச்சாருன்னா கர்நாடகத்துல தான் படிச்சிருக்கிறார். ஓகே, அதான் இதுல சொல்லியிருக்காங்க. சித்தகுரு ஜனதா சிங் இந்த இதுல அரசியல் வித்தவரும் சிருஷ்டிக்கும் என்பதற்கு சித்தகுரு ராஷ்டிரிய சுதந்திர கட்சியை அவரு தோற்கடித்துட்டு அந்த 2022 முதல் 2024 வரையில அமைந்த இந்த கட்சியை ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா ஆர்எஸ்பி கட்சியை ரபி லாமிச் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி இதை ஆரம்பிச்சதே அவர் தான். அவரு சில ஊழல்கள்ல இவரு கிட்டத்தட்ட 2022 மேயரா தன்னிச்சையா மேயரா சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த கட்சியோட பிரதமராக வேட்பாளராக அமைத்து 35 வயசானவர் அவரை தேர்ந்து எடுத்திருக்கிறாங்க.
ஸோ இவர் கையில இருக்கிற இப்ப ஒரு சவால் என்ன அப்படின்னா, நம்மளோட நட்பையும் அவரு பேணி பாதுகாக்கணும், சைனாவையும் பகச்சிக்க கூடாது நேபாள். அதுதான் இவர்கிட்ட இருக்கிற இப்போதைக்கு மெயினான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 27% அந்த நாட்டு மக்கள் தொகையோட 27%க்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இளைஞர்களுக்கு. அது மிகப்பெரிய ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு பிரச்சனை எல்லாம் அவருக்கு இருக்கு. வெறும் 35 வயசான பாலன் வந்து இதை எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கறதான் பார்ப்போம். ஸோ அவர் எழுதின அந்த பாடல் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேட்கலாம். பலிதான் அந்த இசை ஆல்பத்துல வந்து இந்த பலேந்திர ஷா பாடியிருக்கிறார். என்னன்னா, எனது மனது சுத்தமானது, அது உண்மையை ஓங்கி ஒழிக்க பயப்படாதது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் இப்ப ஜென்சி பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு நேபாள் ஃபுல்லாவே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ கர்நாடகா மாநிலம் விஸ்வேஸ்வரையா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், விஸ்வேஸ்வரையா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துல தான் பயிற்று இருக்கிறது. 2022 நேபாள தலைநகர் காத்மாண்டின் முதலாவது சுயேட்சை மேயர் இவர் தான். அந்த ஒரு இருக்கு. 47வது இது வரைக்கும் அறுதி பெரும்பான்மை 3ல 2 மடங்கு ஓட்டு வாங்கி 120% ஓட்டு வாங்கி 120 சீட்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வயசுல காட்சியை பிடிச்சிருக்கிறாரு. அப்புறம் நேபாளத்துல வாழும் மக்களை மாதேசிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாதேசிய மக்கள், இதையும் நமக்கு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நாலந்தா பல்கலைக்கழகம், இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா பீகார் இருக்கு. ஸோ இது ஏகப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பல்கலைக்கழகம். இதை வந்து எரிச்சு அழிச்சாங்க. இதுல ஏகப்பட்ட ஸ்காலர்ஸ், யுவான் சுவாங் சைனால இருந்து வந்தவங்க, ஃபாரின்ல இருந்து வந்தவங்க எல்லாம் இதுல ஏகப்பட்ட பேர் ஸ்காலர்ஸ் படிச்சிருக்கிறாங்க. அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போ புதுப்பிச்சு திருப்பி வந்து புத்திரது இப்போ பட்டமளிப்பு விழா கொடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கிபி 8ஆம் நூற்றாண்டுல இது வந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு ஓல்டஸ்ட் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த உலகின் முன்னணி கல்வி நிறுவனம் மீண்டும் நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து ஏற்படுத்திருக்காங்க. இதுல திரௌபதி முர்மு அவர்கள் இந்த அவங்க பட்டமளிப்பு விழா கொடுத்திருக்கிறாங்க. இதுல 30 நாடுகளுக்கும் மேலான மாணவர்கள் வந்து இதுல படிச்சிருக்கிறாங்க. இன்னும் அது பழைய அந்த பேரோடய இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற இந்த அரசு அழிந்த அனைத்து விதமான திருப்பி புதுப்பிக்கிறதுல ரொம்ப முன்னுதாரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் 8 நூற்றாண்டு, சுமார் 8 நூற்றாண்டுகளாக மாபெரும் அறிவு மையமாக விளங்கியது தான் இந்த நாலந்தா கழகம். ஓகே, அது மட்டும் இல்லாம இது ஏகப்பட்ட போர் சூழல்னால அழிஞ்சிருக்கு. அது நம்ம ஹிஸ்டரியில பார்ப்போம். இந்த நாலந்தா என்னும் சொல்லை இந்தியாவின் மரபையும் பண்பாட்டு பெருமையுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் முக்கியம். ஓகே, அப்புறம் இது என்னது, இது வந்து செமிகண்டக்டர் விநியோகிப்பாளராக வலிமை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம செமிகண்டக்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிப் லெவல்ல யூஸ் பண்ற இந்த அதுக்கு செமிகண்டக்டர் ரொம்ப தேவை. அது வந்து ரேரஸ்ட் எர்த் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப தேவை. சிலிக்கான் வேலி, இப்போ டேபா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், இந்த டிஜிட்டல் போர்டா இருக்கட்டும், எந்த ஒரு டிவியா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் சிப்பு தேவை. அந்த சிப்பை தயாரிக்கிறதுக்கு செமிகண்டக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் ரொம்ப முக்கியம். அது நம்ம விநியோகத்துக்கு ஆரம்பிக்கணும். ஏன்னா குஜராத்ல அது கிடைக்குது. ஓகேவா, இது என்ன அப்படின்னா சிலிக்கான் பள்ளத்தாக்கு இதை அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எங்க வந்து இதை ஸ்பீச் கொடுத்தாங்க அப்படின்னா, சாம்ராட் சம்பிரதி அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியகம். நேற்று என்ன டே அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 31. ஓகே, மகாவீர் ஜெயந்தி கொண்டாடினாங்க இல்லையா, அந்த மகாவீர் ஜெயினிசம் சமணத்தை சேர்ந்தவங்க. இது அசோகரோட பேரன். ஓகேவா, அவரோட இதுதான் இது சாம்ராட் சம்பிரதி. வேதங்கள், புராணங்கள், ஆயுர்வேதம், யோகா, இது அனைத்துமே வந்து புதுப்பிக்கிறது தான் இதோட மெயின் திங். அதுக்கப்புறம் குஜராத் மாநிலம் காந்தி நகர் மாவட்டம் அருகே உள்ள கோபா கிராமத்தின் மகாவீர் சமண ஆராதனா கேந்திரா. ஓகே, மகாவீர் சமண ஆராதனா கேந்திரா ஆலயத்துல இந்த சாம்ராட் சம்பிரதி அப்படிங்கிற சமண அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்கிறார். ஓகே, நம்மள்ட்ட இந்த சாம்ராட் சம்பிரதி அப்படிங்கிறது எங்க திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். குஜராத், எங்க காந்தி நகர், அது மட்டும் இல்லாம கோபா கிராமம், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இவர் யார் அப்படின்னா அசோகர் பேரன், சாம்ராட் சம்பிரதியின் பெயர்ல இதை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்தியாவின் தொழில்நுட்ப காலம் இந்த 10 வருஷம், இப்ப 2026 இருந்து 2036 2047 வரைக்குமே நம்மளோட இந்தியாவோட காலம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் தொழில்நுட்ப காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்குவாஷ் 40 ஸ்போர்ட்ஸ் நியூஸ். அபய் சிங்
அனாகத்துக்கு ஆசியா ஸ்குவாஷ் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இவங்க 2 பேரும் இந்த ஸ்குவாஷ்ல உலக தரத்துல எந்தெந்த ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்தியாவோட நம்பர் 1 ஸ்குவாஷ் வீரர் அபய் சிங், மகளிர் பிரிவில் அனாகத் சிங் 2 பேரும் இந்த விருது வழங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஆடவர் பிரிவு உலக தரவரிசையில 25வது இடத்துல அபய் சிங் இருக்கிறாரு. மகளிர் உலக தரவரிசையில 20ஆம் இடத்துல அனாகத் சிங் இருக்கிறாங்க. பெஸ்ட் ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அதான் 2022ல சௌரவ் கோஷல், ஜோஷ்னா சின்னப்பா ஆகியோர் ASF விருதுகளை பெற்றிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த விருதும். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்கனாமிக்ஸ் நியூஸ். இதுலேருந்து நிறைய நோட்ஸ் எடுத்துக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிய வருமான வரி சட்டம் இன்று முதல் அமல், ஏப்ரல் 30. இந்த பட்ஜெட்ல நமக்கு சொல்லியிருந்தாங்க புதிய வரி வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ 1961ஆம் ஆண்டின் பழைய வருமான வரி சட்டத்தை மாற்றி இந்த வருஷத்துலேருந்து புதுசு. ஸோ இப்போ இது எப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் இதுக்கு காலக்கெடு கொடுத்துருக்காங்க. ஜூன் மாதத்துக்குள்ள வரி கட்டுறவங்க ஸோ பழைய ஸ்லாப்லேருந்து அவங்கள கணக்கு எடுத்துப்பாங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரி கட்டுறவங்கள தான் புதுசாக எடுத்துப்பாங்க. ஸோ இதுலேயும் வருமான வரி சட்டம் 2025 புதன்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வருது. ஓகே. ஸோ இதோட மட்டும் இல்லாமல் இப்போ உள்ளது எளிய முறையில மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு பார்ப்போம். அப்புறம் வரி மதிப்பீடு ஆண்டு குழப்பமான வேறுபாடு, வரி ஆண்டு எதை வந்து மாற்றிருக்காங்கன்னா இப்போ உள்ள இதுக்கு மாரி மாற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தாமத தாக்குதலுக்கு சலுகை TDS ரீஃபண்ட் கோர புதிய சட்டத்துல வழி எதுவும் இல்லை. ஸோ வழி இருக்கு, வழி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்து நீங்க வரி கட்டினாலும் திரும்பி நீங்க இதெல்லாம் பெற்றுக்கலாம். ஸோ அப்புறம் இடைக்கால நடைமுறை 2000 ஜூலைக்குள்ள தாக்கல் செய்யப்படணும். 2025-26 நிதியாண்டுக்கான கணக்குகள் வந்து பழைய சட்டத்தின் மூலியமா தான் எடுத்துப்பாங்களாம். அதோட மட்டும் இல்லாம செபி F&O சொல்லுவாங்களா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட், அதுலயுமே வந்து வரியை வந்து மாத்திருக்காங்க. ஏன்னா இந்த வாட்டி ரீட்டைலர்ல 1.5 லட்சம் கோடி வந்து இழந்திருக்கிறாங்க ரீட்டைலர்ஸ், ட்ரேடரு. அதனால இதுல வர்த்தகம்ல ஊக வணி குறைக்க வரி செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா F&O வர்த்தகம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுல சிறு முதலீட்டாளர்கள் 1.5 லட்சம் நஷ்டத்தை சந்திச்சதுனால இப்போ அதுல வரியில மாத்திருக்கிறாங்க. ஃபியூச்சர்ஸ் வர்த்தகத்துக்கு 0.02% இருந்து 0.05% வரியை ஏற்றி இருக்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க பிரீமியம் மற்றும் எக்ஸர்சைஸ் இது வந்து 0.15 இருந்து 0.1க்கு மாத்திருக்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வெளிநாட்டு பயணம் மற்றும் கல்வி கற்க போகிறவங்க அவங்களுக்கு விலக்கு இருக்கு. ஓகே. நடுத்தர வர்க்கத்தினர் பயன்படுற அளவுல இந்த TCS வரி 2% குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அதோட மட்டும் இல்லாம IT துறைக்கு சலுகை. இப்போ டேட்டா சென்டர்ஸ் இங்க வருதுன்னு சொன்னாங்களே, ஆந்திரால 2 டேட்டா சென்டர்ஸ், அவங்களுக்கு 2047 வரைக்கும் எந்த வரியும் கிடைக்காது. ஓகே. எந்த வரியும் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2047 வரை 20 ஆண்டுகளுக்கு வரி விலக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. IT துறைக்கு சிறப்பு சலுகை, சேஃப் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. இந்த எக்கனாமிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, சென்சிட்டிவ் எக்கனாமிக்கல் ஜோன் அதே மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த எக்கனாமிக்கல் ஜோன் மாதிரி தான் IT துறைக்கு சேஃப் ஹார்பர்னு சொல்லுவாங்க. இது 300 கோடியிலிருந்து 2000 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. சேஃப் ஹார்பர் அப்படின்னா என்ன, அது நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வரித்துறையினர் தேவையற்ற சோதனைகள் மற்றும் சட்ட சிக்கல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு பிளேஸ் தான் இந்த சேஃப் ஹார்பர். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட டெபிசிட், பணம் எவ்வளவு டெபிசிட்ல இருக்கு, குறைவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12.55 கோடி 11 வரியினால. ஓகேவா. 2025-26 11 மாதங்கள்ல மத்திய அரசின் நிதி பற்றாக்குறை டெபிசிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12.53 லட்சம் கோடியாக இருக்கு. ஓகே. அதோட மட்டும் இல்லாம 2024-25 நிதியாண்டுல 13.46 லட்சம் கோடியா இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்கு. இவ்வளவு சூழ்நிலையும் கேஸ் கிடைக்கல, கச்சா எண்ணெய் கிடைக்கல, பெட்ரோலியம் தட்டுப்பாடு இருக்கு, போர் நடந்திருக்கு. அப்பயுமே வந்து நமக்கு இந்த டெபிசிட் குறைபாடு குறைஞ்சிருக்கு. அதோட மட்டும் இல்லாம வரவு செலவின கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரவு எப்படிலாம் நமக்கு கவர்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னா இந்த மூலதன செலவு மூலயமா, மூலதன இது மூலயமா வரும் இல்லையா, அதான் வரி வருவாய் மூலயமா வர்றது மட்டுமே 11 மாதங்கள்ல மத்திய அரசுக்கு 27.91 லட்சம் கோடி கிடைச்சிருக்கு. அதுவே வந்து 82% இது உயர்ந்திருக்கு வரி வருவாயில மட்டுமே. செலவினம் வந்து மொத்த செலவு 40.44 லட்சம் கோடி ரூபாய் ஆயிருக்கு. மூலதன செலவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. கேபிட்டல் இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா அதுக்கு மிஷினரி வாங்கணும், இடம் பில்டிங் வந்து வாடகைக்கு எடுக்கணும், இதெல்லாம் வந்து மூலதன செலவு. ஸோ அதே மாதிரிதான் இது 9.29 லட்சம் கோடி இதுல வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம ஜனவரி 76.9%, கிட்டத்தட்ட 8% இதுல
அதிகமாக தான் ஆயிருக்கு. வரி வருவாய் இதெல்லாம் வரி மூலயமா நமக்கு வருவாய் கிடைக்கிறதே எத்தனை லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.45 லட்சம் வரி வருவாய் மட்டுமே இப்போதைக்கு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு இந்த 11 மாசத்துல. அதே மாதிரி பொதுத்துறை பெல், பிஹெச்எல், அப்புறம் டிஃபென்ஸ், இந்த ஐசிஎஃப் இதெல்லாம் சொல்லுவாங்களா, இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனம். அதுல இருந்து லாபம் மற்றும் டிவிடெண்ட் ஈவுத்தொகை மூலியமாவே கிடைச்சிருக்கிறது 96% இந்த வருடம் லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ ஆக மொத்தம் பற்றாக்குறை 1.96 லட்சம் கோடியாக இருந்த நிலையில பிப்ரவரி மட்டும் 3.89 கோடி அதிகமாக ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வேர்ல்டில் நடக்கிற ஸ்திரத்தன்மையற்ற நிலையினால ஏற்பட்டது தான் இது. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் நியூஸு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். Sendermap. You dare to dream, we care to accomplish.